சிவதன்யாவின் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இயல் 7 மொழித்திறன் பயிற்சியில இந்த மொழியோடு விளையாடு அப்படிங்கிறதுல 1 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணு பெயர்கள் சரிங்களா? அந்த எண்ணு பெயர்கள் குடுத்துருக்காங்க. அதுல வரக்கூடிய திருக்குறள்கள், இந்த எண்ணு பெயர்கள் இடம்பெறக்கூடிய திருக்குறள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த திருக்குறள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுல எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாரி இப்ப இந்த எண்ணு பெயரை மட்டும் எடுத்து விட்டுறலாம். சரிங்களா? "நூறிலக்கும் சூதர்க்கும் உண்டாங்கோல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு" அப்படின்னு குடுத்துட்டு, இத மட்டும் டேஷ்ல குடுத்துறலாம். சரிங்களா? இக்குறளில் முதலில் வரக்கூடிய எண்ணு பெயர் எது அப்படின்னு என்ன செய்யலாம்? கேட்கலாம். சரிங்களா? 1 எய்தி, 2 எய்தி, 3 எய்தி அப்படின்னு குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சுருவோம்? குழம்பி விடுவோம். அப்ப 1 எய்தி 100 இலக்கும் சூதர்க்கும். சரிங்களா? 1 பெற்று 100 இழக்கக்கூடிய சூதாடுபவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சூது வந்து நம்முடைய பெருமையை அளிக்கும், செல்வத்தை என்ன செஞ்சிரும்? போக்கிரும். சரிங்களா? 1 பெற்று 100 இழக்கின்ற அந்த சூதாடுபவர்களுக்கு சொல்லக்கூடிய குறள் இது. அடுத்து 2 என்ற எண்ணு பெயரில் அமைந்த திருக்குறள் எது அப்படின்னா, "இருநோக்கு இவளுண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றன் நோய் மருந்து." சரிங்களா? அவளுடைய பார்வையில் 2 என்று இருக்கு. அவளுடைய பார்வை தான் நோய்க்கான காரணமும், அந்த நோய்க்கான மருந்தும் அவளுடைய பார்வை தான். அப்ப 2 பார்வை. அந்த பெண்ணிடம் எத்தனை பார்வை? 2 வகையான பார்வை இருக்கு. ஒரு வகையான பார்வையில் நமக்கு என்ன செய்றா? அவள் நோயை தருகின்றாள். எந்த நோயை தருகின்றாள்? காதல் என்னும் நோயை தருகின்றாள். அந்த நோய்க்கு மருந்தாகவும் யார் தான் இருக்கா? அவள் தான் இருக்கிறாள். இங்க இருநோக்கி என்பது அதுதான். இரு என்பது எதை குறிக்கிறதுனா, 2 என்பதை குறிக்கிறது. இரு என்பது எதை குறிக்கிறது? 2 என்பதை குறிக்கிறது. அப்ப இருநோக்கு இவளுன் கண் உள்ளது. ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றன் நோய் மருந்து என்கின்ற குறள் சொல்லக்கூடிய பொருள் அதுதான். சரிங்களா? அடுத்து 3 மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. சரிங்களா? மிகுதியாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் நோய் செய்யக்கூடிய நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. சரிங்களா? அப்ப இந்த 3 என்ற எண்ணு பெயர் என்ன செய்யுது? இதுல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சீத சீதம், வாதம், பேதம் சொல்றோம்ல, அந்த 3மே என்னது? இதுதான். அடுத்து 4 என்று சொல்லக்கூடிய எண்ணு பெயரில் அமைந்த குறள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 என்னது? அறம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 5 பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐந்தவித்தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த 5 என்பது எதை குறிக்கிறதுனா, ஐம்பொறிகளை குறிக்கிறது. கண், காது, மூக்கு, சரிங்களா? செவி, அடுத்தது மெய் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், காது, மூக்குன்னு சொல்றோம்ல, இந்த ஐம்புலன்கள் என்ன ஐம்பொறிகள் என்ன செய்தது? குறிக்கின்றது. ரைட். அடுத்து 6 என்ற எண்ணு பெயர் அமைந்த திருக்குறள். படை, கொடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். படை, படை கொடி, சரிங்களா? கூழ், அமைச்சு, நட்பு, அரண். 6ம் உடையான் அரசருள் ஏறு அப்படிங்கிற குறள்ல இந்த 6 என்ற சொல் என்ன செய்யுது? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப திருக்குறளை கொடுத்துட்டு ஒரு டேஸை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா? அடுத்து 7 எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. அந்த குறள் எழுபிறப்பும் என்பது 7 குறிக்குது. 7 பிறவியை குறிக்குது. இங்க இன்னொரு குறள் 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின் அப்படின்னு இந்த 7 பிறப்பும் 7 பிறப்பும் தீயவை தீண்டாது பழிபிறங்கா நல்ல மக்களை பெற்றிருந்தா அப்படின்னா 7 பிள்ளை உங்களுக்கு என்ன கிடையாது? துன்பம் கிடையாது. அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்ல பிள்ளைகளா பிறக்கணும். பிறப்பதில் நல்ல பிள்ளைகளா வளர்க்கணும். சரிங்களா? இங்க வள்ளுவர் சொல்றது என்னது? நல்ல பிள்ளைகளை பத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7 பிறலுக்கு என்ன கிடையாது? எந்த விதமான தீங்கும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின் என்கின்ற குறள் என்ன செய்யுது? 7 என்கின்ற எண்ணு பெயர் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அடுத்து 8 கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. தாளை வணங்கா தலை. இங்க தாளை என்பது என்னது? இறைவனுடைய அடிய வணங்காத தலை. சரிங்களா? 8 குணங்களை கொண்ட இறைவனை வணங்காத தலை என்பது என்னது? அதனுடைய பொருள். சரிங்களா? அப்ப 8 என்கின்றது என்னது? எண் குணத்தான் என்பவர் இங்க யாரை குறிக்கிறாங்கன்னா இறைவனை. அப்ப எண் என்பது இங்க எதை குறிக்கிறது? 8 என்ற எண்ணு பெயரை குறிக்கின்றது. அடுத்து 9 என்ற எண்ணு பெயருக்கு என்ன கிடையாது? திருக்குறள்ல 9 என்ற எண்ணு பெயர் பயன்படுத்தப்படவில்லை. எழுதிடவா? எழுதிடுறேன்.
திருக்குறளில் நேரடியாக என்ன செய்யல 9 என்ற எண்ணு பெயர் பயன்படுத்தப்படவில்லை என்று நினைக்கிறேன். என்ற இல்ல எழுத்தே வரமாட்டேங்குது. பூராமே அழி. சரிங்களா? 9 என்ற எண்ணு பெயர் திருக்குறளில் இல்லை. அதாவது எண்ணு பெயரில் அமைந்த குறள் 9 என்ற எண்ணு பெயரில் அமைந்த குறள் இல்லை. இதை ஒரு வினாவாக கூட கேட்கலாம். ஆகையினால் தான் இதை எழுதுகின்றேன். குறள் இல்லை. ஏன்னா நம்ம எது வேணாம்னு நினைக்கிறோமோ அதுல இருந்தா கேள்வியே கேட்பாங்க. அது டெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி தான், டிஆர்பியா இருந்தாலும் சரி, இது எதா இருந்தாலும் சரி. அப்ப திருக்குறள்ல எல்லா எண்ணு பெயர்ல பயன்படுத்துறாங்க. ஆனா என்ன பயன்படுத்தல? 1 முதல் 10ல 9 என்ற எண்ணு பெயர் என்ன செய்யல? வள்ளுவர் பயன்படுத்தவில்லை. ஆனால் 8 என்ற எண்ணு பெயரை 7 இடத்துல பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். 8 என்கின்ற எண்ணு பெயரை திருக்குறளில் 7 இடங்களில் வள்ளுவர் என்ன செய்றாரு? பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்து இருக்கிறோம். 8 7 8 தான் நினைக்கிறேன். ரைட். அடுத்து 10 நகை வகையராகிய நட்பின் பகைவரால் 10 அடுத்த கோடி உறும். 10 அடுத்த அந்த 10 அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்றாரு? இந்த குறள்ல பயன்படுத்தியிருக்காரு. நகை வகையராகிய நட்பின் பகைவரால் 10 அடுத்த கோடி உறும் அப்படின்றது 814 குறள். இதுல இந்த 10 அப்படிங்கிற எண்ணு பேர் என்ன செய்யுது? பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஏன் இந்த திருக்குறள்லாம் கொடுத்துருக்கோம்? இதை ஒரு வினாவை வைக்கல அப்படின்னா திருக்குறள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? குறளை நீங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். அந்த குறளுடைய 7 சீர்களையும் என்ன செய்ய கண்டிப்பாக தெரிந்திருத்தல் வேண்டும். முதல்ல இருக்கக்கூடிய முதல் அடியில் இருக்கக்கூடிய 4 சீரும், 2வது அடியில் இருக்கக்கூடிய 3 சீரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல என்ன செய்வாங்க? குறள் ஒரு ஆல்ரவுண்டர். எல்லா போட்டித் தேர்வுகளையும் கண்டிப்பா என்ன செய்ய இடம் பெறும். எந்த போட்டித் தேர்வா இருந்தாலும் திருக்குறள் ஒரு வினா என்ன செய்வாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது இதெல்லாம் என்னது? ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பா திருக்குறள் வினா வரும் அப்படின்னா திருக்குறள் நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் குறள் அப்படியே முழுவதுமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. இது கேட்கிறாங்களோ இல்லையோ, பின்னால இருந்துச்சு அப்படியே வச்சுட்டேன். காணடை, கான் கூட்டல் அடை அப்படின்னு பிரிக்கின்ற பொழுது காட்டை சேர், காட்டை அடை என்ற பொருள்ல வருது. கான் கூட்டல் நடை என்று பிரிக்கின்ற பொழுது காட்டுக்கு நட, காட்டுக்கு நடத்தல் என்ற பொருள்ல வருது. கால் கூட்டல் நடையை சேரும்போது காலால் நடத்தல், கால்நடையா போறேன் அப்படிங்கிறோம்ல, காலால் நடத்தல். கால்நடை அப்படின்னா விலங்குக்கும் பேர் உண்டு. இங்க கால்நடையா போனா விலங்கா போறேன்னு இல்லை, கால்நடையாக நடந்து செல்கிறேன் என்பது அதனுடைய பொருள். அடுத்து வருந்தாமரை அப்படிங்கிற ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. அதை வரும் கூட்டல் தாமரை அப்படின்னு பிரிச்சோம்னா வருகின்ற தாமரை மலர் என்ற பொருளை தருகின்றது. வருந்தா கூட்டல் மறை அப்படின்னு பிரிச்சு அப்படின்னா மறைன்னு என்ன செய்யுது? இங்க வேதத்தை குறிக்குது. ஆனா இங்க தாமரை, மறைனா மான் என்ற ஒரு பொருள் கூட உண்டு. வருந்தாமரை, வருந்தாத மானை அப்படின்னு கூட என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க மறைதான் வரல. அடுத்து வருந்து கூட்டல் ஆமரை அப்படின்னா வருந்துகின்ற காட்டு பசு, ஆமான் காட்டு பசு என்ன செய்தது? குறிக்கின்றது. அடுத்து பின்னாக்கு, பிளவுபட்ட நாக்கு என்பது அதனுடைய பொருள். பின் கூட்டல் நாக்கு, பிளவுபட்ட நாக்கு என்பது பொருள். பிழிந்து கூட்டல் நாக்கு அப்படின்னு பிரிச்சோம்னா எல்லை பிழிந்து எடுக்கும் சக்கையம். பின் குட்டல் நாக்குனா பிளவுபட்ட பாக்கு, உள்நாக்கு, நாக்கினுடைய பின்பகுதி அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இந்த 3 பொருள் என்ன செய்றாங்க? பின்னாக்க பயன்படுத்துறாங்க. அடுத்து பலகை ஒலி, பலகை கூட்டல் ஒலி மரப்பலகையினுடைய சத்தம். அடுத்து பல கூட்டல் கை கூட்டல் ஒலி, பல கைகள் தட்டும் சத்தம், ஓசை. பல கையொலி, பல வகையான கைகளின் சத்தம் அப்படின்னு 3 பொருள் என்ன செய்றாங்க? பிரிச்சு நம்ம 3க்குமான பொருளை பார்க்கிறோம். ரைட். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கிராடியூட்டி, கிராடியூட்டியான்னு தெரியல, சரியா உச்சரிப்பு வர மாட்டேங்குது நமக்கு. கிராடியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பனிக்கொடை என்பது அதனுடைய பொருள். மகிழ்ச்சி என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லுன்னா ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அடை, ஹாப்பி, மகிழ்ச்சி. அடுத்து ஸ்கெப்டர், ஸ்கெப்டர் அப்படின்ற சொல்லினுடைய சரியான பொருள் என்ன அப்படின்னா செங்கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கெப்டர் அப்படின்னா என்னது? செங்கோல் என்பது அதனுடைய பொருள். அடுத்து சேரிட்டி என்பதனுடைய சரியான தமிழாக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈகை. ஈகைன்னு என்ன அர்த்தம்? கொடுத்தல். சரிங்களா? இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுத்து உதவி செய்தல் வேண்டும். சரிங்களா? ஈகை குணம் என்ன செய்யணும்? நம்ம எல்லோருக்குமே இருத்தல் வேண்டும். சரிங்களா? ஈகைனா பொருள் கொடுத்தல் மட்டும் இல்ல, கல்வியை கொடுப்பது கூட ஒரு வகையான ஈகை தான். சரிங்களா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கல்வியை கொடுக்கிறோம்ல, அது கூட ஒரு வகையான ஈகை தான். ட்ரூத் என்ற ஆங்கில சொல்லினுடைய தமிழ் சொல் யாது? ட்ரூத்
என்ற ஆங்கில சொல்லினுடைய தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ட்ரூத் இஸ் ட்ரிம்ப், வாய்மையே வெல்லும். சரிங்களா? ட்ரூத் என்பது என்னது? உண்மை. இந்த இடத்துல என்னது? வாய்மை. வாய்மை, உண்மை எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து அகராதியில் காண்க, சொற்பொழிவு போல் கேட்டவுடனே பாடும் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யலாம்? ஒரு வினா கேட்கலாம். சரிங்களா? சொற்பொழிவு போல கேட்ட உடனே பாடக்கூடிய கவிஞர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா ஆசுகவின்னு சொல்றாங்க அவங்கள. ஆசுகவி என்பவர் சொற்பொழிவு போல் கேட்ட உடனே பாடக்கூடிய ஆற்றல் உடையவர். சொற்பொழிவு போல் கேட்ட உடனேயே பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த கவிஞருக்கு என்ன பேரு? ஆசுகவி என்பது பெயர். மதுரகவி என்பவர் யார் அப்படின்னா, கேட்ட உடனே பாடும் கவிஞர். ஓசை நயமும் இனிமையும் மிக்க பாடல்களை பாடுபவர். மதுரம் அப்படின்னா இனிமை அப்படின்னு அர்த்தம். ஓசை நயமும் இனிமையும் மிக்க பாடல்களை பாடுகின்ற அந்த கவிஞருக்கு என்ன பேரு? மதுரகவி என்பது பெயர். சரிங்களா? ஓசை நயமும் இனிமையும் மிக்க பாடல்களை பாடக்கூடிய அந்த கவிஞருக்கு என்ன பேரு? மதுரகவி என்பது பெயர். மாலை மாற்று, சுழிகுலம், இதெல்லாம் இந்த சுழிகுலம் அப்படிங்கிறத பாட புத்தகத்துக்கு பின்னால அந்த கட்ட கட்டமா போட்டிருப்பாங்க. மாலை மாற்றுலாம் இருக்கும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகத்துல அது இருக்கு, கவிதைகள் இருக்கு. இந்த மாதிரி மாலை மாற்று, சுழிகுலம் போன்ற வடிவங்களில் அழகுற பாடக்கூடிய கவிஞர்கள் யார் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா சித்திரகவி. அவங்களுக்கு பேர் என்னது? சித்திரகவி. சரிங்களா? அடுத்து தொடர்நிலை செயலாக பெருங்காப்பியம் பாடும் கவிஞருடைய பேர் என்ன? அவங்க தான் வித்தார கவி. தொடர்நிலை செயலாக பெருங்காப்பியம் பாடக்கூடிய அந்த கவிஞருக்கு என்ன பேரு? வித்தார கவி என்பது பெயர். சரிங்களா? இது கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, அந்த கவிதை வச்சுக்கிட்டே ஒரு வினா கேட்கலாம் நம்ம கிட்ட. சரிங்களா? எப்படி கேட்பாங்க? சொற்பொழிவு போல் கேட்ட உடனே பாடும் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கலாம். ஆசுகவி. மதுரகவி என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? மதுரம்னாலே இனிமை. ஓசை நயமும் இனிமை மிக்க பாடல்களை பாடக்கூடியவருக்கு என்ன பேரு? மதுரகவி என்பது பெயர். மாலை மாற்று, சுழிகுலம் போன்ற வடிவங்களில் அழகுரம் பாடக்கூடிய பாடல் கவிஞர் யாரு? சித்திரகவி. தொடர்நிலை செயலாக பெருங்காப்பியம் பாடக்கூடிய கவிஞருக்கு என்ன பேரு? வித்தாரகவி என்பது பெயர். சரிங்களா? அடுத்து அறிவை விரிவு செய். இந்த நூல்கள் கொடுத்திருப்பாங்க. அறமும் அரசியலும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மு வரதராசனார் அவர்கள். மூவாவினுடைய இலக்கிய வரலாறுலாம் படிப்போம். மு வரதராசனார் அவர்கள். சரிங்களா? தமிழரின் தத்துவ மரபு என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழரின் தத்துவ மரபு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அருணன் அவர்கள். சரிங்களா? தமிழரின் தத்துவ மரபு அருணன். சரிங்களா? அதே மாதிரி அறமும் அரசியலும் மு வரதராசனார், மறந்துடக்கூடாது. எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியருடைய பெயர் என்ன? எண்ணங்கள் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள். முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா செய்யுங்க, இதெல்லாம் படிங்க. சரிங்களா? எண்ணங்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாரு? எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள். நூல் நல்லா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா எம்.எஸ். உதயமூர்த்தி அவருடைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. இப்போ கோயம்புத்தூர்ல சமீபத்தில் தான் புத்தக கண்காட்சி நடந்து முடிஞ்சு, கோயம்புத்தூர்ல. அடுத்து மதுரை மாவட்டத்துக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி புத்தக கண்காட்சிலாம் போட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன செய்யுங்க, போய் உங்களுக்கு என்ன புத்தகங்கள் தேவையோ அந்த புத்தகத்தை என்ன செய்யுங்க, வாங்குங்க. நீங்க வாங்குவது மொழி ஒரு பக்கம் வாழும், எழுத்தாளர்கள் என்ன செய்ய ஒரு பக்கம் வாழ வைக்கும். அதனால எதை வாங்குறோமோ இல்லையோ, கடையில போய் பானிபூரி சாப்பிட்ற, பரோட்டா சாப்பிட்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தினந்தோறும் சாப்பிட்டு தான் இருக்கும். வருடத்திற்கு குறைஞ்ச என்ன செய்யணும், ஒரு 1000 ரூபாய்க்காவது என்ன செய்யணும், புத்தகத்துக்கு என்ன செய்யணும், நம்ம வாங்கணும். புத்தகத்தில் போடுகின்ற முதலீடு என்பது நம்ம தலைமுறைக்கான முதலீடு. பல தலைமுறை அந்த புத்தகத்தை என்ன செய்யலாம், படிக்கலாம். நிறைய நூல்கள் என்ன செய்யுங்க, வாங்குங்க. போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் மூல நூல் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, சும்மா என்னை போன்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத மட்டும் காதல் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மூல நூல்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் எடுத்து திருப்பி பார்த்து என்ன செய்யணும், படிக்கணும். அப்படி படிச்சாதான் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு, சார் தப்பா இருக்கு சார், பாருங்க மூல நூல் இப்படி இல்லையே அப்படின்னு என்ன செய்ய முடியும், உங்களால சொல்ல முடியும். அதுக்கு என்ன செய்யணும், மூல நூலை கொஞ்சம் நீங்க படிக்கணும். சரிங்களா? எல்லாம் தெரிந்தவர் என்று யாரும் இல்லை, பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலர்களின் ஞாயிற்றை கை குடையும் காக்கும். சரிங்களா? எல்லாம் தெரிஞ்சவன்னு யாரும் கிடையாது. இங்க கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சரிங்களா? அவ்வளவு இருக்கு. ரைட். அப்போ ஓவரால் என்னது, இந்த 10ஆம் வகுப்பு இயல் 7 இருக்கக்கூடிய மொழித்திறன் பேசி முடிச்சுட்டோம். ஓவராலா 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் முடிந்தது. சரிங்களா? இதோட தமிழ் மாலை அப்படிங்கிற இந்த வகுப்புகள் என்ன செய்யுது, இதோட நிறைவு செய்து நாளையிலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னா தமிழ் காலை நடக்கும். சரிங்களா? இனிய காலை, காலையில தூரம் இலக்கணம் நடத்த போறேன். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ மொழித்திறன் பயிற்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 10ஆம் வகுப்பு. அடுத்து 10ஆம் வகுப்புல முதல் இயல இருக்கக்கூடிய இலக்கணம் புத்தகத்தை காணாம், இல்லைன்னு எடுத்து காமிச்சிருப்பேன். என்ன இயல் சொல் இருக்குன்னு நினைக்கிறேன். இயல் 1ல் இருக்கக்கூடிய சொல், அந்த இலக்கணத்தை என்ன செய்வோம், நாளையிலிருந்து என்ன செய்வோம், நம்ம சொல் இலக்கணத்தை பார்ப்போம். சரிங்களா? நன்றி. நாளையிலிருந்து என்ன செய்யுங்க, இலக்கண வகுப்புக்கு தயாராகுங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.